ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் தான் நம்மளும் வெயிட் பண்ணுவோம். உழைப்பாளர் தினம் வரப்போது மே 1. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பிளான் பண்ணுறோம். மே 1லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகேவா? சூப்பராக ஒரு பிளான். 5 டிப்ஸ் வெயிட் லாஸ்க்கும் ஃபேட் லாஸ்க்கும் நான் கொடுக்கட்டுமா? 1 அப்படின்னா ஒரே ஒரு வேலை மட்டும் 3 வேலை உணவுலேருந்து மாவுச்சத்து எடுத்துக்கோங்க. அந்த மாவுச்சத்தும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னு எடுத்துக்கோங்க, இந்த ஸ்க்ரீனில் வர்ற மாதிரி. 2வது 2 வேலை உணவில் கண்டிப்பாக புரதச்சத்தை சேர்த்துக்கோங்க. நிறைய புரதம். காலையில் நட்ஸோ பயிர் வகைகளோ சேர்த்துக்கிறது. மதிய உணவில் வெறுமனே பொரியல்லாம் இல்லாமல் நான்வெஜ் நிறைய சேர்த்துக்கிறது. கண்டிப்பா பயிர் வகைகள் நிறைய சேர்த்துக்கோங்க. 3வது டிப், 3 வேளை உணவுலையும் ஏதாவது ஒரு ஃப்ரூட் சேர்த்துக்கிறது நல்லது. அந்த ஃப்ரூட்லாம் பயங்கர காஸ்ட்லியா இருக்கணும்னு அவசியமே இல்லை. நார்மலான ஃப்ரூட் கொய்யாக்காய் கூட நீங்களாம் சாப்பிடலாம். ஆனா மாப்பழ, வாழை, சீதா, சப்போட்டா இந்த மாதிரி இனிப்பு சுவை ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லிமிட்டா எடுத்துக்கலாம். 4வது டிப், காலையில டீ, 11 மணிக்கு வடை, ஈவினிங் 4 மணிக்கு டீ வடை, நைட்டு 10 மணிக்கு மேல பிஞ்ச் ஈட்டிங். இந்த 4 வேளை உட்காந்து கொறிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு கரெக்டா மீல பிளான் பண்ணி எடுங்க. 5வது 10,000 ஸ்டெப்லாம் வேணாம். அட்லீஸ்ட் ஒரு 5000 ஸ்டெப் அது டெய்லி கவர் பண்ற மாதிரி பாருங்க. இந்த 5 டிப்பு என்ன மாதிரிலாம் நம்ம வந்துட்டு நம்மளோட டயட்ல எக்ஸிக்யூட் பண்றோங்கிறத பார்த்து மே 1 உழைப்பாளர் தினத்துல இருந்து பயங்கரமா உழைக்கிறோம். 8 மாசம் டிசம்பர்ல சிம்ரன் மாதிரி மாறுறோம். ஸ்டார்ட் நவ்.